ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். கான்ஃபிடென்ட் இன்டர்வல்ஸ் யூஸிங் எம்பிரிக்கல் பூட்ஸ்ட்ராப்பிங். ஓகே, எம்பிரிக்கல் பூட்ஸ்ட்ராப்பிங் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே folks, welcome to learn with me. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் வந்து எப்படி பூட் ஸ்ட்ராப்பிங் மூலம், ஆக்சுவலி எதுக்கு நம்ம பூட் ஸ்ட்ராப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா, நாட் ஒன்லி மீனை மட்டும் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு வேணாம், எனக்கு மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸான மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ இது மாதிரி எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேராமீட்டர் கொடுத்தாலும் எனக்கு அந்த இதுக்கு நான் கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எம்பிரிக்கல் பூட் ஸ்ட்ராப்பிங் டெக்னிக் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து வழக்கம் போல் ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டு அதோட சாம்பிள் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 10 எடுத்துப்போம். 10 எடுத்துக்கிட்டு ஸோ இதில் x1, x2, அப்புறம் x3, x4 அப்படியே போயிட்டு x10 வரைக்கும் இருக்குது. பிகாஸ் ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட சாம்பிள்ஸே மொத்தமே 10 தான். ஓகே, ஸோ எடுத்துட்டோம். இப்போ பூட் ஸ்ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இங்கே எடுத்துக்க போகிற ஸ்டாட்டிக் பேராமீட்டர் என்ன அப்படின்னா மீடியன். ஸோ கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் ஆஃப் மீடியன் என்ன, இந்த ரேண்டம் வேரியபிள் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஸோ இந்த நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸுக்கு நம்ம மீடியனோட கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பிகாஸ் நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்குது, மொத்தம் எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் இருக்குங்கிற விஷயம் இருக்குது, அப்புறம் ரேண்டம் வேரியபிள் என்ன எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பேராமீட்டர் என்ன எடுத்துட்டோன்ட்டு இருக்குது மீடியன். ஓகே, ஸோ அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாம்பிள்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ சாம்பிள் 1 எடுக்க போகிறோம். சாம்பிள் 1 நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அதே மாதிரி ஸோ ஒரு 10 அப்சர்வேஷன் இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கிட்ட மொத்த பாப்புலேஷனோட அப்சர்வேஷன்ஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம இது வந்து நான் கொடுக்க போகிறது வந்து ஜென்ரலான ஃபார்முலா. ஓகே, ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ஸோ S2, S3 அப்படியே நம்ம வந்து SK வரைக்கும் சாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அப்படி பார்க்கும்போது x1, x2, x3 இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா XM வரைக்கும் வச்சுக்கலாம். பிகாஸ் அங்கே என்னங்கிற டேர்ம் அங்கே கொடுத்துருக்கேன், அதனால் இங்கே XMனு வச்சுக்கலாம். இது எல்லாமே 1ன்னு வச்சுக்கலாம். சூப்பர் ஸ்கிரிப்டில் நான் எல்லாம் 1 போட்டுறேன். ஏன் அப்படின்னா எத்தனாவது சாம்பிள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி இது x2க்கும் 1 இது 1 வரும், இது 2. ஸோ இதே மாதிரி இதே ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது. கடைசி நம்ம எஸ்கேக்கு எழுதிக்கலாமா, S1 K, அப்புறம் x2 K, x3 K எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துட்டோன்னா இந்த லாஸ்ட்டாக வர்றது என்ன வரும், XM வரும், பவர் K இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மலான ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இங்கே எடுத்துக்கிட்ட சாம்பிள்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோமா, ஸோ அப்போ இங்கே M. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எடுக்க போகிற சாம்பிள்ஸ் வந்து M எடுத்துருக்கோமா, அந்த M எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கும். என்னோட இருக்கணும், இல்லை என்னோட கம்மியாக இருக்கணும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. லாஜிக்கலி கரெக்டு தானே, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதே மொத்தமே 10. ஸோ 10ஐயும் எடுத்து நம்ம சாம்பிள் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 10 விட கம்மியாக எடுத்து நம்ம சாம்பிள் பண்ணி பார்க்கலாம். 10க்கு மேலே பார்க்க முடியுமா, முடியாது தானே. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இது மாதிரி நம்ம தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஜென்ரிக்காக கொடுத்துருக்கேன். இதுவே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சாம்பிள்ஸ் வந்து ஒரு 1000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம 10 சாம்பிளாக எடுத்து எந்த சாம்பிளிங் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம வந்து ஒரு பெக்யூலரான ஒரு இது பண்ணுங்க அப்படி கிடையாது. நம்ம என்ன சாம்பிளிங் டெக்னிக் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிளை யூஸ் பண்ணி நான் சாம்பிளிங் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணால் என்ன வரும், U1 அப்புறம் இங்கே 10 தானே எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக 10 நான் பிளாட் பண்ணுறேன். போட்டேன்னா ஸோ 1 10க்குள்ளே வந்து ரஃப்பான சாம்பிள்ஸாக எடுத்து ஸோ ஃபஸ்ட் அக்கரன்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் ஒரு இப்போ 1000 சாம்பிள்ஸ் இருக்குது, இதில் 10 இருக்கிறத மறந்துடுங்க, ஒரு 1000 சாம்பிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 1000 சாம்பிள்லேருந்து 10 சாம்பிள்ஸ் வரும், கரெக்டுங்களா.
ஸோ இந்த இடத்துல வந்து 10 சாம்பிள்ஸ் வரும். 10 சாம்பிள்ஸ் வந்து எடுத்து இதில் ஒரு சாம்பிள் ஒன்று வந்துடும். ஸோ அடுத்த சாம்பிள் 2க்கு சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற ஒரு டெக்னிக் இருக்குது. சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னென்னா, ஸோ ஒரு சாம்பிள் எடுத்துருப்போம்ல, அந்த வேல்யூவே இருந்துச்சுன்னா அது ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? அது வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வித் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற டெக்னிக்ஸ்லாம் வரும். மேபி நம்ம டிசிஷன் ட்ரீஸில் வந்து இல்லைனா வந்து நம்மளோட பூஸ்டிங் டெக்னிக்ஸில் நிறைய இடத்துல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்திருக்க அப்சர்வேஷன் இப்போ இங்கே என்ன பண்ணுறதுன்னா, இங்கே 1 2ன்னு வந்திருக்குன்னா, இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ வந்திருந்தாலும் அது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி தான் அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்மேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாம்பிள் 1க்கு மீடியன் கண்டுபிடிப்போம், சாம்பிள் 2க்கு மீடியன், சாம்பிள் 3க்கு. ஸோ இது மாதிரி இங்கே நம்மளோட யூஸ் கேஸுக்கு எதில் வரை கண்டுபிடிப்போம், S10 வரைக்கும் நம்மளால் அந்த சாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சி அதோட மீடியன் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூட சாம்பிள்ஸ் என்ன, S1 இருக்குது, S2 இருக்குது, அப் டு S10 வரைக்கும் இருக்குது. S10 வரைக்கும் இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மீடியன் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். ஸோ கண்டுபிடிச்ச அந்த மீடியன் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி மீடியன் இருக்கும். இதுக்கு ஒரு மீடியன், இதுக்கு ஒரு மீடியன். ஸோ அது மாதிரி S3க்கு ஒரு மீடியன் இருக்கும், S10க்கு ஒரு மீடியன் இருக்கும். அந்த எல்லா மீடியனும் கண்டுபிடிச்சி அந்த மீடியனுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆவரேஜ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மீன் கண்டுபிடிக்க போகிறேன். ஆவரேஜ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு X வேல்யூ வரும். கரெக்டுங்களா? ஸோ X வேல்யூ தான் வந்து அதோட மொத்த மீடியனை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான இது. ஆவரேஜ் எடுத்தோன்னா அதுதான் மொத்தம் இந்த சாம்பிளுக்கு எவ்வளோ இண்டிவிஜுவலாக எடுத்து சாம்பிளிங் பண்ண எவ்வளோ மீடியன் இருக்குங்கிறது அதோட எஸ்டிமேட் தான் இந்த மீடியன். ஸோ இதை வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் நான் அதுக்காக நாங்கள் சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த இதில் அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். M1 M2 அப்புறம் M10ன்னு எடுத்திருக்கோம். ஓகேயா? ஸோ இங்கே வந்து 10 அப்சர்வேஷன் எடுத்திருக்கோம், அதனால M10 வரைக்கும் போட்டோம். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு அந்த மீடியன் வந்து சம்மோட X வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வரும். ஒவ்வொரு இதுக்கும் இண்டிவிஜுவலாக வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறேன். ஓகே, M1 M2 அப் டு M10 எழுதுகிறேன். ஸோ இது வந்து இப்போ 10 எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்தேன்னா 10 எடுத்திருக்கேன். இதுவே வந்து நான் 1000 எடுத்திருந்தேன்னா எனக்கு எப்படி வரும்னா, 1000 டைம்ஸ் நான் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு தடவை சாம்பிள் கண்டுபிடிச்சி இது M1000 வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல M1000 வருமா? நான் 10க்கு போட்டேன், 10ங்கிறது கம்மியாக இருக்குல்ல, அதனால் 1000 வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 1000 வரைக்கும் நான் எக்ஸ்பிரிமெண்ட்டை போட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டுங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து மீடியன் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 1000 சாம்பிள்ஸ்க்கு சாம்பிள் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மீடியன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் ஆக்சுவலி என்ன ட்ரிக்கை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு 95% தான் கேட்டிருக்காங்க மீடியனோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட வேல்யூ வந்து 90. இப்போ வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலே இந்த இதுதான் வந்து 95ன்னு எடுப்போம், மிச்சம் இதெல்லாம் இந்த இருக்க வேல்யூ அப்படிங்கிறது மாதிரி தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ட்ரிக்குனா, எனக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே 95%ன்னு தெரியும். ஸோ இங்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் அதை வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இருக்கிற வேல்யூ இந்த இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ 1 மைனஸ், ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது, ஸோ அந்த வேல்யூ நான் போட்டுக்கலாம். சம் எக்ஸ்ன்னு இருக்குன்னா அந்த வேல்யூ பை 2. ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் 1000 சாம்பிள்ஸ்க்கு எஸ்டிமேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0.25 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ 0.25 வரும். இந்த இடத்துல வந்து 0.025 வரும். இது இங்கே 0.025 இந்த வேல்யூ இங்கே வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் 0.025ங்கிற வேல்யூ வரும். இதை வந்து அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கும் போது இங்கே ஒரு இந்த எஸ்டிமேட்டை போட்டலாம். இது கண்டுபிடிக்கும் போது என்ன போடலாம் அப்படின்னா, இந்த வேல்யூவும் சேர்த்து பண்ணும்போது வந்து என்ன வரும்னா 2.5 வந்துடும். ஸோ இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 2.5, மொத்தம் 5. ஸோ அப்போ நடுவில் உள்ளது 95%. ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக டேலி ஆகிடுச்சா? ஸோ எதுக்கு பண்ணுறோன்னா, ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராமிங் பார்ட் காட்டும் போது இது எப்படி நான் கண்டுபிடிக்கலாங்கிறத சொல்கிறேன். பட் இப்போ வரைக்கும் இந்த சின்ன ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன எஸ்டிமேஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னா, M25 தான் வந்து மினிமமான இது. ஸோ இந்த பக்கம் வந்து M975 வரும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல 975 வரும். இந்த பக்கம் 25 போயிடுச்சுன்னா நடுவில் இந்த இருந்தால் ஆர்டர் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எடுக்கும் போது அப்போ ஊடால வந்து 925க்கும் 975க்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 950% இது இருக்குது, 950 அப்சர்வேஷன். ஸோ 950 by
1000 மொத்தம் 1000 சாம்பிள்ஸ் இருக்கா, அதில் 955 இன்ட்டு 100 போட்டோன்னா மொத்தம் 95% வந்துடும். ஸோ 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்னோட இதுக்கு வந்து எதில் லைஸ் ஆகிருக்கு, என்னோட மீடியன் வந்து எதில் லைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஸோ மேபி நான் வந்து இங்கே வந்து இந்த எம்பிரிக்கல் பூட் ஸ்டாப்பிங் வந்து தியரிட்டிக்கலாக சொல்லும் போது உங்களுக்கு லைட்டாக பிட் ஆஃப் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். பட் ப்ரோக்ராமிங் பார்ட் நான் காட்டும் போது உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம போகலாமா? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தேவையான எல்லா பேராமீட்டரும் எல்லா லைப்ரரிஸும் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ சாம்பிளுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 அப்சர்வேஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் இதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். என்னென்னா எம்முங்கிற சாம்பிள்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு. எவ்வளோ எம் கிடையாது, சாரி, இது வந்து எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக, அதுக்காக சாம்பிள்ஸ் எவ்வளோ, இப்போ S1 S2 S3 எடுக்கிறோம்ல, அது மாதிரிங்கிற வேல்யூ வந்து எவ்வளோ எடுத்துக்கணுங்காக. ஸோ அது வந்து ஒரு 1000 இது எடுத்திருக்கேன். சைஸ் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதோட சைஸ் தான். ஸோ அப்போ இது கண்டுபிடிச்சோன்னா இதுக்கு லென்த் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு லென்த் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 10 சாம்பிள்ஸ் வரும். அப்போ என்னோட என் சைஸ் வந்து 10 தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து மீடியன் சொல்லிவிட்டு ஒரு இதை நான் செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து லிஸ்ட்டை வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதில் மீடியன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் வந்து நான் போட்டு நான் அரேஞ்ச் பண்ணி ஐட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஐட்ரேஷன்ஸ் எது கொடுத்துருக்கேன்னா 1000 டைம்ஸ் வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இப்போ சாம்பிள் எஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பிள் என்னது, நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டா செட்ஸ் என்ன இருக்குது, எக்ஸு. ஸோ என் சாம்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் சைஸுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த சைஸ் எவ்வளோ இருக்கோ அதில் எடுத்து நான் சாம்பிள்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட எம் வேல்யூ என்னோட டேட்டா செட்டில் வந்து 10 தான் இருக்கும். ஸோ அந்த 10 வந்து ரீசாம்பிளிங் பண்ணி மாற்றி இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிப்போம். ஸோ அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் மீடியன் எடுத்திருக்கேன். ஸோ மீடியன் எடுத்துகிட்டு இந்த கண்டுபிடிச்ச ஒவ்வொரு இது வேல்யூக்கும் இருக்கும் பார்த்தீங்களா சாம்பிளுக்கு. ஸோ எதுக்கு கண்டுபிடிக்க போகிற எல்லா சாம்பிள்ஸ்க்கும் மீடியன் கண்டுபிடிச்ச ஒவ்வொன்றா இந்த மீடியன் இதில் இது பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த மீடியன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து நான் கண்டுபிடிச்ச 1000 சாம்பிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 1000 சாம்பிள்ஸ். ஸோ 1000 ஐட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணோம்ல, அந்த 10,000 ஐட்ரேஷன்ஸ்க்கும் என்னென்ன மீடியன் இருக்கோ ஒவ்வொன்றா இதில் போய் அசைனாகி போய் இருந்துக்கிறோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஹிஸ்டோகிராம் பிளாட் பண்ணுறேன். இங்கே ஆல்ஃபாங்கிறது என்னென்னா நம்ம 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ இந்த பிங்கிறது அந்த லெஃப்ட் சைடில் நான் எடுத்தேன்ல 1 - 95%/2 × 100. ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லோயர் பவுண்டரியை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபார்முலா. ஸோ அந்த லோவர் கண்டுபிடிச்சி இதில் பர்சன்டைல் ஃபார்முலா பிகாஸ் நமக்கு பர்சன்டேஜ் தானே வேணும், அதுக்காக நாங்கள் பர்சன்டைல் ஃபார்முலாவில் இங்கே இருக்கிற பிஏ போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து கண்டுபிடிச்ச அந்த மீடியன்ஸை வச்சு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ லோயர் பவுண்டரியோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே தான் பியில் வந்து ஆல்ஃபா எதுக்கு நடுவில் போட்டிருக்காங்கன்னா 95% +2 இந்த பக்கம் இருக்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளோட கிராஃபில் வந்து இது இருக்குதா. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் என்னென்னா 1 - α/2 × 100. ஓகே, ஸோ அப்போ இந்த பக்கம் போடும் போது என்ன வரும்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இது ப்ளஸ் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இது கரெக்டாக வந்துடும் இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ஃபா ஆட் பண்ணிவிட்டு 1 - α/2 இது போட்டாச்சு. ஸோ அப்பர் பவுண்டரிக்கு அதே மாதிரி மீடியனையும் இதை வச்சு கண்டுபிடிச்சோன்னா இது வந்துடும். ஸோ இது வந்து இப்போ ஆல்ஃபா வந்து 95% ஆஃப் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், லோயர் பவுண்டரி அப்பர் பவுண்டரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை ரன் பண்ணோன்னா, ஸோ இந்த 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து 162 - 176 வரைக்குள்ளே லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டது வந்து சாம்பிள்ஸ் வந்து நம்ம கம்மியாக எடுத்துருந்தா இப்போ எவ்வளோ ஹைட்ரேஷன் வந்து 100 நான் போடுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ மாறும் 162.176. ஸோ இதுவே வந்து நம்ம வந்து அப்சர்வேஷன்ஸ் நிறையா எடுத்திருந்தோம் அப்படின்னா, நிறைய எடுத்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சோன்னா இதுக்கு இடையில உண்டதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்மியான அப்சர்வேஷன் எடுத்தனால தான் இவ்வளோ டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இதுவே அதிகமாக எடுத்தோன்னா இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக். இது ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப எலாபரேட்டாக அவங்க யாருக்கும் நான் சொல்லி தரலை. இதுக்கான காரணம் என்னென்னா, இதோட யூஸ் கேஸ்க்கு இவ்வளோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்கேஸ் வந்து எனக்கு கூட நான் அதை அவ்வளோவா ரிசர்ச் பண்ணி நான் கற்றுக்கல. ஸோ இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் இதில் வந்து நிறைய கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் டிமாண்ட் பண்ணுச்சுன்னா நம்ம அப்போ அதெல்லாம் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்துல ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள்.
அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.